வந்து வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறாங்க. அதுக்காக பீஸ் பீஸாக ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து உப்பு தூள் சால்ட்டு போட்டு அப்புறம் போண்டா மாவு வந்து கொட்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்து மிளகாத்தூள் மஞ்சள் மிளகாத்தூள் போடுறாங்க. வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம போண்டா மாவில் ஃபஸ்ட்டே போட்டாங்க. இப்போ வந்து மிக்சிங் பண்ணுறாங்க. மிக்சிங் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுவாங்க போல தெரியுது. இது வந்து வாழைக்காய் பஜ்ஜி செலக்ட்ஸ், வாழைக்காய் பஜ்ஜி சிப்ஸு. இப்போ தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலக்கிட்டு இருக்காங்க. அந்த பதம் வர்றதுக்காக உப்பு, மிளகாத்தூள், போண்டா மாவு, தண்ணி ஆட் பண்ணுறாங்க. வாழைக்காய் பஜ்ஜி செய்யறது பார்ப்போம் எப்படி நல்லா இது பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுமா இல்லை இப்போயே வந்து கலக்க போகிறேம்மா? வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா ஒரு தண்ணி பதத்தோடு கொஞ்சமாக கெட்டி பதம் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்காக கெட்டி வச்சு எண்ணெய் வந்து நல்லா ஒரிஜினல் கல்லெண்ணெய் ஊற்றி இப்போ பொங்கு வருது. இப்போ வந்து சோட்டா மாவு தேவையான அளவுக்கு இது பண்ணுறாங்க, மிக்ஸ் பண்ணுறாங்க. உப்பு, மிளகாத்தூள், இப்போ சோட்டா மாவு மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. தண்ணி ஊற்றி லைட்டாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறாங்க. தண்ணி மாதிரியும் கொஞ்சம் கெட்டியாகவும் இருந்தால் தான் வாழைக்காய் ஒட்டும். அதுக்காக அது மாதிரி எல்லாம் கலரி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எண்ணெய் சூடாகி கொதிக்குது பாருங்கள், லைட்டாக சூடாகுது எண்ணெய். இப்போ பாருங்கள் வாழைக்காய் வந்து செய்யறதுக்கு இப்போ வந்து ஒவ்வொன்றும் வந்து மாவில் ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. போண்டா மாவு, அந்த உப்பு, காரம், போண்டா மாவு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு ஒரு சுட்டு பார்த்தாங்க, பொங்குது. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த வாழைக்காயெல்லாம் போட்டு தொட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ எண்ணெயில் போடுறத பார்ப்போம். போட்டாங்க. இப்போ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே போடுறாங்க. அப்படியே லைட்டாக அப்படி பின்னி திருப்பி அப்படியே உதிரி அப்படியே எண்ணெயில் போடுறாங்க. இப்போ வாழைக்காய் எடுக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணி டிப் பண்ணி போடுறாங்க. பொங்க வருது. எல்லாம் பார்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்ச பின்னாடி போடணும். வாழைக்காய் டிப் பண்ணிகிட்டு இருக்காங்க. எண்ணெய் விட்டு பண்ணுறாங்க. கேஸ் எல்லாம் உங்களுக்காக தான். வாழைக்காய் பஜ்ஜி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சாப்பிடுவோம். நீங்களும் சரி, நாங்களும் சரி, ஓகேங்களா? இப்போ வந்து வாழைக்காயை திருப்பி போடுறாங்க. முன்ன போட்டாது இப்போ கிளறி விட்றாங்க. இந்த பக்கமும் உள் பக்கம் வெளி பக்கம் நல்லா வேகணும் இல்லையா எண்ணெயில், அதுக்காக திருப்பி போட்டு கிளறிட்டுக்கிறாங்க. எண்ணெய் எப்படி கொதிக்குது பாருங்கள். எப்படி படப்படன்னு சவுண்டு வருது பார்த்தீங்களா? நல்லா பின்னாடியும் முன்னாடியும் வர மாதிரி நல்லா திருப்பி இது பண்ணுறாங்க. சவுண்டு சும்மா எப்படி வருது பார்த்தீங்கன்னா, படப்படன்னு. ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு தானம்மா? இன்னும் கொஞ்ச நேரம் சிவப்பு கலரில் மாறினா தான் எடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. எடுத்தோன்னே டேஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த கப்பிக்கறியில் வந்து பின்னையும் வந்து திருப்பி போட்டு கலரி விட்ற இது நடக்குது, ப்ராசஸ் நடக்குது. கைஸ், உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் பெல் பட்டனை தட்டிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபருக்காக தான் இவ்வளவும் நாங்கள் டிஷ் செய்கிறது. இப்போ வந்து நம்ம இலையிலேருந்து எடுத்து பிளேட்டில் வைக்க போகிறாங்க. நல்லா வெந்துருச்சு. ஆமாம், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து எண்ணெயிலேருந்து நம்ம தட்டில் ஓட போகிறோம். சூடு ஆறின பின்னாடி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இப்போது செகண்ட் ப்ராசஸ், திருப்பி அதில் டிப் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் போட்டு டிப் பண்ணி திருப்பி எண்ணெயில் ரெண்டாவது விட்டு போட்டு போகிறாங்க. எல்லாத்தையும் எல்லாம் போய் ஒன்றா போடுறப்ப எண்ணெயில் ரெண்டாவது டைம் எண்ணெயில் விட்டுனுங்கிறாங்க பாருங்கள். டிப் பண்ணி செகண்ட் டைம் எண்ணெயில் விடுறாங்க.
டைம் இது எப்படி ப்ராசஸ் மேக் பண்ணுறாங்க, வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு இது மாதிரி நிறையா வீடியோ உங்களுக்கு நாங்கள் போடுவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை கூட கிடையாது, இன்னும் 1 செகண்டில் நான் வீடியோ முடிக்க போகிறோம். இது பண்ணி இது பண்ணுறாங்க, எல்லாரும் விடுறாங்க. அம்மா சாப்பிட்டு பாருமா, டேஸ்ட்டு இப்போ வந்து எடுத்து சாப்பிட்டு பார்க்குறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பராக. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. கொடுத்தா தானே சாப்பிட முடியும்னு நீங்கள் சொல்லுவீங்க, என்ன பண்ணுறது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா ரொம்ப சூடு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடுங்கிற வீடியோ ரொம்ப டேஸ்ட்டு ஓவராக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க. நல்லா சாப்பிட்டா சூப்பராக கொஞ்சம் மாதிரி மெயினாக உப்பு காரம் தாங்க பர்ஃபெக்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா பில் பட்டன் தட்டுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி பாய்.